வணக்கம் நண்பர்களே. ஹாஸ்பிடல் போயிட்டு வந்ததுல இருந்து என்னோட ரூம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால போன வருஷம் இப்படி இருந்த ரூமே இப்ப இப்படி இருக்கு. நானும் கொஞ்ச நாளா என் ரூம் மாடிஃபை பண்ணலாம்ன்ற ஐடியால தான் இருக்கேன். ஆனா மைண்ட்ல என்னதான் டிஃப்ரெண்ட் ஐடியா இருந்தாலும் அது பண்றதுக்கு காசு ஒண்ணு தேவைப்படுதுல. சோ அது எப்போ வரும் எப்படி வரும் தெரியாது. ஆனா வந்தக்கப்புறம் பாத்துக்கலான்றது அப்படியே விட்டேன். சரி, இன்னைக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, எல்லாருமே ஒரு மனுஷனுக்கு 7 to 8 ஹவர் தூக்கம் வேணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த தூக்கம் நைட்ல தான் தூங்கணுமா இல்ல பகல்லையும் தூங்கலாமான்றதை நீங்க சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கான கதையில காலையில ஏஞ்சுதான் பிரெட்டோ வாழை பத்தி சாப்பிட்டு ஒரு போக்குல ஜிம்முக்கு போலான்னு போனா பாதி வழியில பெரிய பள்ளமா பார்த்து தோண்டி வச்சிருக்காங்க. அப்புறம் நம்மளோட தப்பாக்சன் ப்ரோ உதவியோட சைக்கிள் அந்த சைடு கடத்திட்டு இருக்கு. நம்ம தப்பாக்சன் ப்ரோ கூடவே ஜிம்முக்கு சென்று ஜிம்ல எனக்கு கால் ஒர்க் அவுட்னால ஸ்டார்டிங் ஃப்ரண்ட் ரைசஸ்ல ஆரம்பிச்சு இத போடும்போது தான் கால் கைண்டி வருது. லெக் பிரஸ் லஞ்சஸ்க்கு அப்புறம் லெக் ரேஸும் வெயிட் ட்விஸ்ட்க்கு அப்புறம் வீட்டுக்கு போய் எக் ரேஸ் செஞ்சு சாப்பிட்டு ஒரு சரியா nap. தூங்கி ஏஞ்சதும் நம்ம மாப்பிள்ள அவங்க மாப்பிள்ள வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பீரை குடிக்கிறேன்னு சொல்லி என்கிட்டயே கொடுக்குறாங்க. நமக்கும் நம்ம பசங்களுக்கும் அந்த பழக்கம் தான் இல்லையே. சோ ஆனாலும் நாங்க எங்ககிட்ட வந்து நல்ல பொருளோ கெட்ட பொருளோ அதை யூஸ் பண்ணாம கொடுக்க மாட்டோம்ட்டு வேஸ்ட் பண்ணாம எங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிட்டு எத்தனை பேருக்கு நாங்க பண்றது கஷ்டமா இருக்குன்னு தெரியல. கஷ்டமா இருந்தா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பீர் வாங்கி கொடுத்துறேன். பிறகு ஒரு சில மணி நேரத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போற வழியில பிளாக் காஃபி அடிச்சு ஜிம்மு கிளம்பியாச்சு. அப்புறம் ஜிம்ல எனக்கு பைசப்க்கு 2 வேரியேஷனும் ட்ரைசப்க்கு 2 வேரியேஷனும் போட்டு வர வழியில பாய் கிட்ட சிக்கனை பை பண்ணிட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணதுல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் கால் பயங்கரமா வச்சதுனால அதே வேலையா காலை கழட்டி என்னாச்சுன்னு பார்த்தா இவ்வளவு பொறுமையா பார்த்து பண்ணாலும் எனக்கே தெரியாம எங்கேயாச்சும் முட்டு குத்து மீண்டும் கால்ல அடி வாங்கிட்டு தான் இருக்கேன். சரி, அதுக்குன்னு இதே பார்த்துனே இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு போசிங் அடிச்சுட்டு அப்புறம் கடைசியா வாங்கிட்டு வந்து சிக்கனை குக் பண்ணி சாப்பிட்டு என்னால முடிச்சுக்கிறேன்.